சீமான் அவர்களுடைய படத்தை கிழிக்கிறது மிதிக்கிறது அப்படின்னு பண்றாங்க. ஏன் இந்த மாதர் சங்கத்துக்கு அதிமுக எடப்பாடியார் அவர்களை சசிகலாவோட அசிங்கமாக உதயநிதி ஸ்டாலின் இணைத்து வைத்து இரட்டை அர்த்தத்தில் பேசும்போது சசிகலா அவர்களை பெண்ணா தோணலையா? எனக்கு சசிகலா அவர்கள் மேலோ அதிமுக பிரகஸ்பதிகள் மேலோ எந்த ஆதரவோ, அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் புனிதமானவர்கள், நேர்மையானவர்கள் அப்படி இல்லை. அந்த பெண்ணுக்கு நடக்கும்போது அந்த பெண்ணை சொல்லும்போது நீங்க எங்க போயிருந்தீங்க? அப்போ உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் கிடைக்கலையா? மிதிக்கிறதுக்கு தெம்பு இல்லையா? திராணி இல்லையா? இதே ஸ்டாலின் ஐயா அவர்கள் பரப்புரை எதிர்கட்சியா இருந்து பரப்புரை பண்ணும்போது ஜெயலலிதா அவர்களை மோடி அவர்களை இணைத்து இரட்டை அர்த்தத்துல பேசினாரு. அப்போ உங்களுக்கு ஸ்டாலின் ஐயா படம் கிடைக்கலையா? அப்போ உங்களுக்கு மிதிக்கிறதுக்கு தெம்பு திராணி இல்லையா? அதே மாதிரிதான் ஏன் இப்போ திமுக ஆட்சியில அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஓசி பஸ்ன்னு பெண்களை இழிவுபடுத்தினாரு. நீ என்ன ஜாதிமானு கேட்டு ஒரு மாதிரி இலக்காரமா கேட்டு பொது வழியில அவமானப்படுத்தினாரு. இந்த அமைச்சர்களை எல்லாம் நீங்க ஏன் கேள்வி கேட்கல? அவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பெண்களா தெரியலையா? இப்போ மொத்த தமிழ்நாடு பெண்களை எல்லாம் சீமான் அசிங்கப்படுத்துகிறார், அவமானப்படுத்துகிறான்னு சொல்றீங்களே. ஓசியில பஸ்ல போறீங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த பெண்களை குறிப்பிடுறதுதான். அமைச்சர் பொன்முடியை நீங்க என்ன பண்ணீங்க? கும்பிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய நீங்கள் ஒட்டுணியா பயணிக்கிற, உங்களுக்கு பிழைப்பு கொடுக்கின்ற உங்களுடைய சிபிஎம் கட்சிக்கு வாழ்வாதாரமா இருக்கிறது இந்த திமுக. அதனால அங்கெல்லாம் உங்க பாச்சா பலிக்காது. அதே மாதிரிதான் துரைமுருகன் அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் மகன் 1000 ரூபாய் வந்துச்சா, நீங்க ஃபேர் அண்ட் லவ்லி போட்டீங்களா அப்படின்னு மானக்கேடா பேசினாரு. ஒரு 70 ரூபாய் ஃபேர் அண்ட் லவ்லி, 100 ரூபாய்க்குள்ள இருக்க ஃபேர் அண்ட் லவ்லி வாங்க முடியாது, அந்த 1000 ரூபாயில தான் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. மக்களுக்கு கஞ்சி கொடுத்த 1000 ரூபாயில கஞ்சி குடிச்சாங்களா? நீங்க ஒருவேளை சாப்பாடு பிரியாணி வாங்கி சாப்பிட்டீங்களாமான்னு கேட்க துப்பு இல்ல. பெண்களை பார்த்து ஃபேர் அண்ட் லவ்லி போட்டீங்களா? என்ன சொல்ல வராரு? நீங்க எல்லாம் மினிக்கிட்டு தெரியறதுக்கு தான் லாயக்கு அப்படின்னு சொல்ல வந்தாரு. அதை நீங்க கேட்டீங்களா? அப்ப அந்த ஆளோட புகைப்படம் உங்களுக்கு கிடைக்கலையா? கிளிக்க முடியலையா? அப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டு பெண்கள்லாம் பெண்களாவே தெரியல. உங்களை சொல்லிட்டா நீங்க வேலை செய்யல, நீங்க கும்பகர்ணி மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்க அதிமுக ஆட்சியில ஒண்ணு நடந்தாதான் கேட்பீங்க. நீங்க கட்சி பேதம் பாக்குறீங்க. உங்களுக்கு எது எஜமானர்களோ அந்த எஜமானர்கள் ஆட்சியில பெண்களுக்கு எந்த அவலம் நடந்தாலும் நீங்க கேட்கறது இல்ல. சும்மா ஒரு பதாகையை பிடிச்சிட்டு ரோட் ஷோ நடத்திட்டு, அது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க எஜமான் மாதிரியே தான், ஒன்றிய அரசு மோடி அரசு மாதிரி தான் ரோட் ஷோ நடத்திட்டு ஒரு பதாகையை பிடிச்சிட்டு போயிட்டீங்க. ஏன் நீங்க பொன்முடி அமைச்சர் மீது கமிஷனர் ஆபீஸ்ல போய் நிக்கல, மனு கொடுக்கல? ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது, ஏன் ஸ்டாலின் ஐயா மீது இப்படி பெண்களை அவமதிக்கிறார், சசிகலாவை அவமதிக்கிறார் அப்படின்லாம் சொல்லி நீங்க போய் மனு கொடுக்கல? செய்ய மாட்டீங்க. அதனால தான் சொல்றோம், இந்த மாதர் சங்கம் ஒரு பொதுவானது கிடையாது. திமுகவின் கைக்கூலிகள், கைப்பாவைகள். அதை தான் அவர் சொன்னாரு.